அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மு அரவுளி, கேரியர் கவுன்சிலர். கேரியர் கவுன்சிலிங் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவிட இருக்கிறோம். அதன் முதல் பகுதியாக தான் இந்த வீடியோ. அதாவது என்ன படிப்பு, என்ன வேலை என்பதில் நாம் சரியாகத்தான் முடிவெடுக்கிறோமா என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம். இப்போ எனக்கு பையனுக்கு நான் பொண்ணு பார்க்குறோன்னு நினச்சேன்னா என் பையனோட உயரம் என்ன, பொண்ணோட உயரம் என்ன, பையன் எந்த கலரில் இருக்கான், பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்கா இல்லையா, நல்லா இருக்கா, அப்புறம் இவன் எவ்வளோ படிச்சிருக்கான், அது எவ்வளோ படிச்சிருக்கு, இவன் வேலையில் எவ்வளோ இருக்கான், என்ன வேலையில் இருக்கான், அவங்க என்ன வேலையில் இருக்காங்க, நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது, அவங்க குடும்பம் இப்படி பையன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பையனோட தேவைக்கு ஏற்ற ஒரு பொண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கோம். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுறதும். இவ்வளோ சிரமம் எடுத்து இது பண்ணுறோம். இது சரிதான். ஆனால் இந்த இவ்வளோ சிரத்தையில் 100ல் ஒரு 10 பங்கு கூட நம்ம பையனையோ பொண்ணையோ படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம்னா சுத்தமாக கிடையாது. 95% இதை யாருமே செய்கிறது கிடையாது. ஒரு 5% மக்கள் தான் பேரண்ட்ஸ் தான் சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்லை ஒரு சரியான வேலைக்கு அனுப்புகிறாங்க தங்களோட குழந்தைகளை. நம்ம பையனோ பொண்ணையோ 10ஆவதுக்கு அப்புறமா எந்த கோர்ஸில் எந்த ஸ்ட்ரீமில் சேர்க்கறது அப்படிங்கிறதுல பெரும்பாலும் எப்படி தெரியுமா முடிவு எடுக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதையோ, இல்லை மற்ற ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறதையோ, இல்லை பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்லையோ தான் ஒரு பையன் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறான். இல்லை அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஜாப் பிடிச்சிருக்கும், ஒரு சினிமாவோட பிடிச்ச கதாநாயகன் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருப்பான், ஓகே நம்ம இதுமாரி ஆகணும். இல்லை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்திருப்பார், அவர் கிடைக்கிற மரியாதை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் இப்படி தான் பிளைண்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு எது சரியாக வரும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அவன் இந்த வேலைக்கு தகுதியானவனா இல்லையா, இதில் அவன் சாதிப்பானா மாட்டானா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. இதெல்லாம் பார்க்க முடியுமா, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, அவன் இந்த வேலைக்கு சரியான முறையில் பொருத்தமாக ஆவானா எப்படிங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் இருக்குது. விஞ்ஞானபூர்வமான வழிமுறைகள் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு 45 to 60 minutes டெஸ்ட்டு. அதிகபட்சம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ இந்த டெஸ்ட் முடிவில் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். அந்த ரிப்போர்ட்டில் உங்களோட பர்சனாலிட்டி, எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்ஸ், நாலெட்ஜ், ஒர்க் கண்டஸ்ட்னு இப்படி பலவிதமான பாராமீட்டர்ஸு அது என்னென்னு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் எந்த குரூப் எடுக்கிறது, அதுக்கப்புறமா ஒரு டிகிரி பண்ணுறீங்க, எந்த டிகிரி பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற வரைக்கும் இது க்ளீனாக உங்களை புட்டு வச்சிரும் இந்த ரிப்போர்ட். அப்போ இந்த ஜென்ரலாக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கண்டுபிடிக்கிறது, அவங்களோட பர்சனாலிட்டி டைப் என்ன, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, அவங்களுக்கு எந்தெந்த விதமான ஜாப் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா 8th 9th 10th ஸ்டூடெண்ட், அதாவது 13 வயசுக்கு மேலே இந்த டெஸ்ட்டை யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். குறிப்பாக 8th 9th 10th ஸ்டாண்டர்ட் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க எந்த குரூப்பு, +1ல் எந்த குரூப் ஸ்ட்ரீம், சயின்ஸ் குரூப்பா, இல்லை பயாலஜி குரூப்பா, இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பா, இல்லை காமர்ஸ் குரூப்பா போகலாம் அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8th 9th 10th ஸ்டாண்டர்டுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்டிடியூடு, பர்சனாலிட்டியை சொல்லிவிடும். இதே 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மேலே அத்தனையும் ப்ளஸ் நாலெட்ஜ், அவனோட நாலெட்ஜ் என்னங்கிறதையும் சொல்லும். இதே காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க யூஜியாக இருக்கலாம், பிஜியாக இருக்கலாம், மேலே உள்ள அத்தனையும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஸ்கில்ஸ், அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிற ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறதையும் அது அனலைஸ் பண்ணும். 4வது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அவங்களுக்கும் இந்த டெஸ்ட்டு இருக்குது. அவங்களுக்கு எதுக்கு இந்த டெஸ்ட்னா அவங்க இப்போ ப்ரெசென்ட் ஒர்க்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. சப்போஸ் அவங்க ஜாபு சுவிட்ச் ஓவர் பண்ணி வேறு ஒரு ஜாபுக்கு போகிறாங்கன்னா அந்த ஜாபுக்கு அவங்க போகலாமா வேணாமா அப்படிங்கிறது வரைக்கும் க்ளீனாக இதை டிஃபைன் பண்ணணும். ஒர்க்கு கண்டெஸ்ட் அப்படிம்பாங்க. இதை எல்லா பராமீட்டரோடையும் சேர்த்து ஒர்க் கண்டெஸ்ட்டுங்கிற பராமீட்டரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் என்னென்ன ஹெட்டிங்கில் நமக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட், பர்சனாலிட்டி, நாலெட்ஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் கண்டெஸ்ட் அப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த ஹெட்டிங்கை பற்றி, இதில் உள்ள என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம்
விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி பற்றி விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரெஸ்ட், இந்த டெஸ்ட்டில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு உங்களை கண்டுபிடிக்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது. ஒரு 6 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரியலிஸ்டிக், இன்வெஸ்டிகேட்டிவ், ஆர்டிஸ்டிக், சோஷியல், என்டர்பிரைசிங் அண்டு கன்வென்ஷனல். ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது டூயர், அதாவது அவங்க சொல்ல விட செயலில் தான் அவங்க இதாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இன்வெஸ்டிகேட்டிவ்னா அவங்க திங்கர். அவங்கள்ட்ட இந்த ரொட்டீன் ஜாப்லாம் கொடுத்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எந்த ஒரு ஜாப்பையும் அவங்க ஒரு க்ரியேட்டிவாக வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்க ஆசைப்படுறவங்க தான் இன்வெஸ்டிகேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஆர்டிஸ்டிக், அவங்க கிரியேட்டர், புதுசாக ஒன்றத்தை உருவாக்குவாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒன்றத்தை உருவாக்குறது தான் அந்த ஆர்டிஸ்டிக் மென்டாலிட்டி உள்ளவங்க. அடுத்தது சோஷியல் மென்டாலிட்டி, அவங்க பெரும்பாலும் பீப்புள் ஓரியன்டாக இருப்பாங்க, பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்கள இந்த மாதிரி அவருக்கு சம்மந்தமான ஜாபில் அவங்க போனாங்கன்னா தேல் பி வெரி ஷைனிங். அடுத்தது என்டர்பிரைசிங், அவங்க பர்சுவேடர், அதாவது ரொம்ப கன்வின்சிங்காக இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய திறமைகள் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தது கன்வென்ஷனல், ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை பல மனிதர்களை வச்சு அவங்க ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் நடத்துகிறப்போ இந்த 6 இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் உங்களோட டாப் மோஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன அப்படிங்கிறதுல அது சீக்வன்ஸாக கொடுத்துரும் அந்த ரிப்போர்ட்டு. இந்த 6 டைப்போட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து ரியாசெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதை ரியாசெக்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்தாப்பில் என்னென்ன சூட்டபிள் ஜாப்ஸ் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கோம். சப்போஸ் ரியலிஸ்டிக்னா அவங்க ஒரு பைலட்டாக போகலாம், ஃபார்மர், ஹார்டிகல்ச்சர், பில்டர், இன்ஜினியர், ஆர்ம்டு சர்வீசஸ். அதுமாரி இன்வெஸ்டிகேட்டிவ்னா அவங்க எங்கே போகலாம், சயின்ஸ் ரிசர்ச். ஆர்டிஸ்டிக்னா ஆர்டிஸ்டிக் இல்லை ஃபோட்டோகிராஃபர், கம்போசர், சிங்கர், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர், டான்ஸர். சோஷியல்னால் டீச்சர், நர்ஸ், டாக்டர் இப்படி போவாங்க. என்டர்பிரைசிங், சேல்ஸ் பர்சன், லாயர், பொலிட்டீஷியன், பிஸ்னஸ் ஓனர். கன்வென்ஷனல்னால் செக்ரட்டரி, ரிசப்ஷனிஸ்ட், ஆஃபீஸ் ஒர்க்கர். கன்வென்ஷனுங்கிறவங்க அவங்க ஒரு ப்ரீசெட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அவங்க ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பக்காவாக ரூல்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கணும். அவங்கள தான் கன்வென்ஷன். இது ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்குறேன், இதுவே இறுதி கிடையாது. ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் இந்த ஃபீல்டில் போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது எபிலிட்டி அண்ட் எபிலிட்டி ஆர் ஆப்டிடியூட். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் இந்த ஆப்டிடியூட் கீழே உங்களுக்கு இந்த பராமீட்டர்லாம் உங்களோட மார்க் என்னங்கிறத சொல்லிடும். உங்களோட அட்டென்டிவ்னஸ் என்ன, எவ்வளோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் எவ்வளோ பண்ணுறீங்க ஒரு வேலையில், உங்களோட எண்டூரன்ஸ் அல்லது ஸ்டெமினாவில் நீங்கள் எவ்வளோ, உங்களோட பராமீட்டர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நேரம் உங்களால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும். ஐடியா ஜென்ரேஷன் அண்ட் ரீசனிங், ஒரு ப்ராப்ளம்னா அதை அனலைஸ் பண்ணி அது என்ன காரணத்தில் நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது. அடுத்தது மெமரி, உங்களோட மெமரி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சில விஷயங்களை, ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அடுத்தது பர்செப்சுவல் எபிலிட்டிஸ், ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் சரியான ஆங்கிள்லேருந்து அதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையாங்கிறதையும் அது சொல்லும். அடுத்தது சைக்கோமோட்டார் எபிலிட்டிஸ், அதாவது சைக்கோமோட்டார் எபிலிட்டிஸுங்கிறது கண்ணுக்கும் கைக்கும் உள்ள கோஆர்டினேஷன், ஃபிங்கர்ஸுக்கும் கண்ணுக்கும் ஃபிங்கர்ஸுக்கும் இடையில எவ்வளோ ஆக்டிவாக கோஆர்டினேஷன் இருக்குது, எதுவும் டிலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சைக்கோமெட்ரிக் அபிலிட்டிஸ் சொல்லிவிடும். அடுத்தது குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ், நீங்கள் இருக்கிற ரிப்போர்ட்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணி டேட்டா வச்சு நீங்கள் எப்படி அதை ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் குவான்டிட்டிவ் எபிலிட்டிஸ். ஸ்பேஷியல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாரி இப்படி பார்த்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது வர்பல் எபிலிட்டிஸுங்கிறது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த எல்லா பராமீட்டரையும் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் வந்துடும். அடுத்தது ஒர்க் ஸ்டைல் ஆர் பர்சனாலிட்டி. நான் இப்போ முந்தைய பார்த்த இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்டிடியூட் இதெல்லாம் காலத்து வயசுக்கு ஏற்ற மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும். ஆனால் அந்த பர்சனாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 10 வயசில் என்ன பர்சனாலிட்டியோ அதுதான் 70 வயசுலேயும் இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி உங்களோட பர்சனாலிட்டியை மாற்றுறீங்கன்னா தான் உண்டை தவிர, அதர்வைஸ் இந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்போ இந்த பர்சனாலிட்டி கீழே என்னென்ன இது வந்துடும்னா, உங்களோட அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஒரு டாஸ்க்னால் நீங்கள் அதை அந்த கோலை நோக்கி எவ்வளோ வேகமாக எவ்வளோ துரிதமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது
ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட்டாக இருக்கலாம், பீப்புளாக இருக்கலாம், நீங்கள் அவங்களெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வேலையை எப்படி கொண்டு போகிறீங்க. அடுத்தது கான்ஷியஸ்னஸ், மனசாட்சிப்படி நீங்கள் எப்படி ஒரு வேலையை அணுகிறீங்க. இண்டிபெண்டன்ஸ், உங்களோட தனித்துவம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்டர்பர்சனல் ஓரியன்டேஷன், அடுத்த மனிதர்களோட சக மனிதர்களோட நீங்கள் எப்படி பழகக்கூடியவங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்னு. இன்ட்ரோவர்ட்னால் வந்து அவங்க பெரும்பாலும் அடுத்தவங்கள்ட்ட பழக மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்க. இதே எக்ஸ்ட்ரோவர்ட்னால் அடுத்தவங்கள்ட்ட பழகிட்டு சத்தம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, அங்கே இன்ட்ரோவர்ட்டுங்கிறது வந்து தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சில பேர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட வந்து 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுவார், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறவர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. தெரியலையோ அவங்கள்ட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஸோ இது தான் வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். அதான் வந்து இந்த இன்டர்பர்சனல் ஓரியன்டேஷன். அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். அறிவுங்கிறது ஒன்று, ப்ராக்டிக்கலாக ஹவு டு இம்ப்ளிமெண்ட்டு, அது என்ன அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போவீங்க அப்படிங்கிற அந்த பராமீட்டர். அடுத்தது சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், அடுத்தவங்களை நீங்கள் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற இந்த பராமீட்டர்ஸ்க்கெலாம் ஒரு மதிப்பெண் கொடுத்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து கொடுக்கும். இது வந்து பர்சனாலிட்டி. இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் கண்டெஸ்ட்டில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குது அதை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் கண்டெஸ்ட்டில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குது அதை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். அடுத்தது நாலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸில் எப்படி இருக்கீங்க, பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஸ்கோர் என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி, உங்களோட எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கில் எப்படி இருக்கீங்க, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உங்களோட நாலேஜ் என்ன, ஹெல்த் சர்வீசஸில் உங்களோட நாலேஜ் என்ன, லா அண்ட் பப்ளிக் சேஃப்டி, மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த எல்லா பாராமீட்டர்லையும் உங்களோட ஸ்கோர் என்ன, நாலேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடும். அடுத்தது ஸ்கில்ஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. கண்டென்ட், உங்களுக்கு அந்த ஒரு இதை பற்றி எவ்வளோ டொமைன் நாலேஜ் இருக்குது, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் உள்ள உங்களோட டொமைன் நாலேஜ் தான் கண்டென்ட்டு. அடுத்தது ப்ராசஸ்ங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் என்ன ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் அதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், கிடைக்கிற இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி தேவையான கோல் அடையிறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது சோஷியல் ஸ்கில்ஸு, மக்களோட பழகிறது, உங்களோட சக ஊழியரோட பழகிறது. சிஸ்டம் ஸ்கில்ஸு, அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே நடக்கிற அந்த அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும், அது வந்து பீப்புள் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை மிஷின் ஓரியன்டாக இருக்கலாம். அதை பற்றி உங்களோட நாலேஜ் என்ன, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற பராமீட்டர் இந்த ஸ்கில்ஸில் வந்துடும். அடுத்தது ஒர்க் கண்டெஸ்ட். இது வந்து நார்மலாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நடக்கிற டெஸ்ட்டு. அது வந்து கிரிட்டிகாலிட்டி ஆஃப் பொசிஷன், உங்களோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மேனேஜர் லெவலில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, இல்லை ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருப்பீங்க, இல்லை சீனியர் மேனேஜர் லெவலில் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது. காம்படிஷன், போட்டிவான உலகத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க. கான்ஃப்ளிக்சுவல் கான்டாக்ட், உங்களுக்கு எதிரான மனநிலையில் கொண்டவங்களை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் ஒரு விஷயத்தை நோக்கி அப்படிங்கிறப்ப அங்கே நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும். ஹை ப்ரெஷர் ஒர்க், ஒரு ஒர்க்கில் வந்து எவ்வளோ ப்ரெஷரை நீங்கள் விஸ்டாண்ட் பண்ணுவீங்க. டைமாக இருக்கலாம், ரிசோர்ஸாக இருக்கலாம், மேன் பவராக எது வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஒர்க்னால் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது ருட்டீன் ஒர்க்குங்கிறது செட் ஆஃப் ஒர்க், ருட்டீன் ஜாப், டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைகள். அதுக்கு வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் அப்படியே செய்ய வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து இந்த ஒர்க் கண்டெக்ஸ்டில் வரும். அப்போ இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுங்கிறது இவ்வளோ ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணுது. என்னென்ன, இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட ஆப்டிடியூடு, உங்களோட பர்சனாலிட்டி, நாலேஜ் அசஸ்மெண்ட், ஸ்கில்ஸு, ஒர்க் கண்டெஸ்ட். இப்போ இந்த எல்லா பாராமீட்டர்ஸும் எல்லாருக்குமானா கிடையாது. இப்போ 8th 9th 10th ஃபஸ்ட்டு 3 தான், இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்டிடியூட், பர்சனாலிட்டி. 11th 12th நாலேஜும் சேர்த்து வரும். யூஜி பிஜிக்கு ஸ்கில்ஸ் வரும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஒர்க் கண்டெஸ்ட்டும் வரும். நம்ம படிப்பை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, ஒரு வேலையை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு தீர்வு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொன்னோம். அதில் என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். இப்போது நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதாவது எங்களோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறோம். டெஸ்ட்டும் வரும்.
அப்போ இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை வந்து 4 கேட்டகரியில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் வேறு, பட் மேக்ஸிமம் 1 hour கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். இதில் வந்து ரைட் ஆன்சர் ரேங்க் ஆன்சர்னு எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ் எனி ஆன்சர், அப்படி தான் இருக்கும். இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 பேஜஸ் ரிப்போர்ட், 20-25 பேஜஸ் கூட வரும். அப்போ அவங்க அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு க்ளீனாக வந்து இவங்க எந்த மாதிரியான ஒர்க்குக்கு சூட்டபிள், கிளஸ்டர்ஸ் என்ன கிளஸ்டர்ஸுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. உலகத்தில் உள்ள அத்தனை ஒர்க்கையும் ஒரு 6 குரூப்பாக, அடிப்படையாக 6 குரூப்பாக 6 கிளஸ்டர்ஸாக பிரிச்சுருக்கிறாங்க. அந்த கிளஸ்டருக்குள்ளே நீங்கள் எந்த கிளஸ்டரில் சூட்டபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஸ்ட்ரீம்ஸ், இப்போ இதே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான், நீ எந்த குரூப்பில் போனால் நல்லாயிருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, இல்லை ஆர்ட்ஸு, இல்லை காமர்ஸ், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், இப்படி எந்த குரூப்பில் நீங்கள் போகணும் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதே யூஜி பிஜி கோர்சஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க வந்து யூஜி முடித்ததுக்கப்புறம் பிஜி எங்கே போகிறது, இல்லை பிஜி முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இதுக்கு அவங்க சூட்டபிளாக போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது பாத்வேங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜாப். இது இப்போ சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸு, அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் ஆவார், சேல்ஸ் மேனேஜர் ஆவார், அப்புறம் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், இப்படி ஒரு ஹியரார்க்கி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பாத்வேன்னு சொல்லுவாங்க. எந்த பாத்வே உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், எந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், உங்களோட ஒவ்வொரு கேரியர் பாத்தில் என்னென்ன உங்களோட ஸ்கில் செட்டில் உங்களோட மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படிங்கிற வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன படிக்கணும், இல்லை எந்த வேலைக்கு போகணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும், ஒரு 20 பேஜஸ் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்னா, அது ரொம்ப 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 குறைந்த செலவு தான். அது என்னங்கிறத நான் வெப்சைட் லிங்க்கில் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.